الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فيا أيها الحاضرون اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا. إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. صدق الله مولانا العظيم. عبد الله بن عمرو بن العاص رضي الله عنهما أن رجلا سأل رسول الله صلى الله عليه وسلم: أي الإسلام خير؟ قال: تطعم الطعام وتقرأ السلام على من عرفت ومن لم تعرف. رواه متفق عليه أو كما قال عليه الصلاة والسلام. முழு உலகத்தையும் படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், யாதொரு இணை துணை மற்றவன், சர்வ புகழும் அவனுக்கே சொந்தமானது என்று கூறியதன் பின்னால் அந்த ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலம் அகிலத்திற்கே ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்டு தனது வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட இருந்த எண்ணற்ற இன்பங்களை எல்லாம் தமது உம்மத்தினர்களுக்காகவே அர்ப்பணித்து வாழ்ந்த ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலம் அகிலத்திற்கே ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட இறுதியான நபி அவர்கள் என்பதாக உறுதியாக கூறிக்கொண்டதன் பின்னால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வாழ்க்கை வழிமுறைகளை அன்றிலிருந்து கியாமத்துடைய நாள் வரைக்கும் பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை நல்லவர்களின் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. மனிதன் என்ற அமைப்புல எவ்வளோ வேலை வெட்டுவோல் இருக்குது. இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளை பெருசு என்பதாக நினைச்சு அவனது இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தை வைத்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் எமது வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் எடுத்தும், எவற்றையெல்லாம் விட்டு தவிர்த்து கொள்ளும்படியாக தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு தவிர்த்து கொள்ளும்படியாகவும் முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸிய்யத்தன் நற்கட்டளை பிறப்புகின்றேன். இத்தகுல்லாஹ ஹைஸுமா குன்தும். ஆரம்பமாக எல்லாரும் ஜும்மாக்கு போறாங்க, நானும் போறேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாமே, இன்றைக்கு சரி பள்ளிக்கு போகணும் என்று நாங்களே எங்களுக்கு ஃபத்வா கொடுத்து நினைச்சிருக்கிறோம். எந்த நாளும் தொழுவோனும், இது தான் கடமை. அந்த வெள்ளிக்கிழமை நாளும் பள்ளிக்கு வாரோம். எப்படி? ஏதோ ஒரு பெரிய ஒரு நெருப்பு குண்டத்துக்கு மேல போயிட்டு அந்த நெருப்பு கொசக்க போயிட்டு ஈக்கோணும் என்றத போல ஒரு ஃபீலிங்ல வரும். எத்தனை மணிக்கு முடியும்? கொஞ்சம் டைம் கூடுதலா போயிட்டுமோ தெரியா. துன்யாவுடைய அமைப்புல ஒருத்தர் ஒரு 10 லட்சம் சல்லி தாராரு. வெயிலா பரவாயில்ல, மழையா பரவாயில்ல, நைட்டோட நைட் இருக்கணுமா பரவாயில்ல. ஆகிரத்துல எங்கட ஆயுள குறைச்சி சுவர்க்கவாதியாக மாற்றணும் என்றதுக்காக வேண்டி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் நல்ல முறையில குளிச்சிட்டு வாகனத்துல வராம நடந்து வாராரு ஜும்மாக்கு. எந்த எண்ணத்துல வாராரு? எனக்கு நன்மை கிடைக்கணும்,
இந்த பட்டோல நன்மையால ஃபில் பண்ணப்படணும் என்ற எண்ணத்துல நடந்து வாராரு. நடந்து வந்து ஒதனாமினல் இமாம், இமாமுக்கு நெருக்கமாக இருக்கிறார். இந்த வயோதிபர்கள் நோயாளிகள் அங்கங்க கிடைச்ச இடத்துல இருந்தா பரவாயில்ல, கமையில எல்லா சண்டித்தனமும் காட்டேலும் பள்ளியுள்ளுக்க நொண்டியன் கிடைச்ச இடமெல்லாம் சார்ந்து கொண்டிருக்கிறது. முன் சப்ளையெல்லாம் இடம் இருக்கும், அதை வச்சுட்டு கிடைச்ச இடத்துல இருக்காம முன்னால் உள்ள சஃபல பூர்த்தியாக்கிட்டு யாரெல்லாம் இமாமை நெருக்கமாக இருக்கிறாங்க என்ன நோக்கம் இருந்து சொல்லக்கூடிய விடயங்களை இந்த வாழ்க்கையில எடுத்து நடக்கணும் என்ற நியத்துல அப்படி நெருக்கமாக இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கிற கூலி கஅஜ்ருஸனா. ஒரு வருடங்கள் நோன்பு, சதகா, ஜகாத், கியாமுல் லைல், பகல் நேரத்துல என்னென்ன அமல் இபாதத் இருக்கிறதோ எல்லாம் செஞ்ச நன்மை கிடைக்குது. அந்த மிஞ்சி போனா அந்த 40 நிமிடம் உள்ளுக்க இது வரப்போக்கொள்ளையே. யார் சரி போர்ட்ல உள்ளவங்களை பார்த்து சொல்றது, வரக்கூடியவங்களுக்கு சொல்லுங்க, சரியா 1 மணிக்கு முடிச்சிட சொல்லி, இன்னைக்கு ஸ்கூல் எக்ஸாமே, ஸ்கூல்ல என்னமோ இருக்கிறாமே, உங்களோட துணியான வேலைக்கு இப்படி சொல்லுவீங்களா? ஒரு நாட்டை பிரசிடென்ட் மீட் பண்ண போறீங்க, 2 மணிக்கு வர சொல்லிக்குது, 1:30 மணிக்கே அங்கே இருக்கிறோம். அவர் 2 மணிக்கு வரல, ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. எந்த முடக்கம் முடங்க மாட்டோம், பேசாம இருப்போம். இது படைத்த நாயன் அல்லாஹ் அவனுக்கு விருப்பமானவனாக ஆக்கி உயர்தரமான சுவர்க்கத்தை தாரத்துக்கு அழைக்கிறான். கிழமையில ஒருக்கா 40 நிமிடம் 6 நாட்களை நாசமாக்கிட்டு அந்த 6 நாட்களும் செஞ்ச அநியாயத்தை இல்லாமக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாரான். அதுக்கும் ஓல்குலக்க பார்த்து கொண்டு வேற சிக்னலோட கொடுத்து கொண்டு ஏதோ ஒரு என்னத்தையோ ஒன்று செய்ய போறத போல இருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கனையும் பாதுகாக்கணும். சுவர்க்கத்தில் தலை சிறந்த சுவர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அல்லாஹ் நம் அனைவர்களையும் சொந்தக்காரர்களாக ஆக்கணும். அந்த சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஜும்மாவினுடைய தலைப்பு, நாங்கள் எல்லாரும் சாப்பாடு ஊர்களுக்கு போவோம் அல்லது சாப்பாடு கொடுப்போம், உணவு கொடுப்போம். இந்த சாப்பாடு வீட்டுக்கு போறது எப்படி, சாப்பாடு எப்படி கொடுக்கிறது, இதுல என்ன பெனிஃபிட் இருக்குது, இதெல்லாம் எப்படி நடந்து கொள்ளணும் என்றத இயன்ற அளவு அந்த ஜும்மாவுக்கு தரப்பட்ட நேரத்துள்ளுக்க இன்ஷா அல்லாஹ் இயன்ற அளவு முடியுமான மாதிரி விளங்குறதுக்கு நாங்கள் முயற்சிப்போம். அல்லாஹ் இந்த விடயங்களை கயாமத்துடைய நாள் வரைக்கும் நாங்கள் எடுத்து நடக்கிறதுக்கு நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காலம் இருந்துச்சு, எங்கட சொந்த பந்தம் உறவினர்கள் எல்லாத்தையும் கிட்ட வச்சு கொண்டோம். கிழமையில ஒருக்கா வெள்ளிக்கிழமையில எங்கட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாப்பாடு ஆக்குவோம், உணவு வழங்குவோம், சந்தோஷமாக இருந்தோம். அந்த நாள் நாங்க எல்லாம் வாஷ்ரூம் போற, எங்கட அசுத்தங்களை வெளியேற்ற டாய்லெட்ட தூரத்தில் வச்சிருந்தோம், உறவினர்கள் எல்லாம் கிட்ட வச்சிருந்தோம், சாப்பாடு கொடுத்தோம், நிம்மதியா இருந்தோம், நோய் இல்லாம வாழ்ந்தோம். இன்றைக்கு சொந்த பந்தம் எல்லாம் உதறி தள்ளினோம், எல்லாம் தூரத்துல. வானம் புறத்தியான் கொலிவற்றல்ல, ஏந்த ஃபேமிலி உள்ளதான் கொலிவற்றது நினைச்சு எங்களை சொந்த பந்தம் எல்லாத்தையும் உதறி தள்ளினோம். மனிதன் பொடியில நோய் கிருமிகளை உண்டு பண்ணக்கூடிய அசுத்தம் ஜராவ எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் ஒரு காலத்துல மிச்சம் தூரத்துல இருந்துச்சு. இன்றைக்கு அதை ஊட்டுள்ளுக்க இருக்கிற ரூமுள்ளுக்கே வச்சிருக்கிறோம்.
சொந்த பந்தம் எல்லாம் வீசிட்டோம் தூரம். டாய்லெட் ஊட்டுள்ளுக்க. அதனால இன்றைக்கு அதிகமானவங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாட்டியும் நோயாளிகளாக தடமாறுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். சொல்ல வர விடயம், நாங்க இந்த சாப்பாடு கொடுக்கிறது, விருந்து கொடுக்கிறது, நாங்களும் சாப்பாட்டுக்கு போறது வர்றது ஒரு சாதாரண விடயம் இல்லை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ், யா அய்யுஹன் நாஸ் அஃஷு ஸலாம், ஈமான் கொண்ட யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, நீங்க உங்களுக்கு மத்தியில சலாத்தை பரப்புங்க என்று சொல்லிட்டு அதுல பல விடயங்களை சொல்லி கொண்டு வந்து ஒரு இடத்துல சொல்றாங்க, வத்இமுத் தஆம், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். பல விடயங்களை சொல்றாங்க. தரப்பட்ட நேரம் சுருக்கம் என்றதால தலைப்புள்ளுக்கு உள்ள விடயத்துக்கே வாரு, உணவளிங்க என்று சொல்லிட்டு கடைசியாக சொல்றாங்க, தத்ஹுலுல் ஜன்னத பிஸலாம், எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க, சொந்த பந்தங்களை சேர்ந்து நடங்க, உணவளிங்க, சந்தோஷமாக கவலை இல்லாம சுவர்க்கத்துள்ளுக்கு நுழையுங்க என்பதாக சொல்றாங்க. இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ். இந்த உணவளிக்கிறது இருக்குது, எங்களை கொண்டு போயிட்டு சுவர்க்கத்துல சேர்க்கும் என்றதுல எந்த சந்தேகம் இல்லை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது வஹி வருவது ஹிரா குகையில் இருக்கிறாங்க. இக்ரா, ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதுவீராக. ஒரு நாளும் இந்த வயசை கேட்டில்ல. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பயம் ஏற்படுவது, நடுங்குறாங்க, ஓடோடி போறாங்க தன்னுடைய மனைவி ஹதீஜா கிட்ட போயிட்டு, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னைய போத்துங்க, எனக்கு என்னமோ ஆவிட்டு, கத் ஹஷீது அலா நஃப்ஸி, ஏண்ட உசுறு பெய்ற்றுமோ தெரியா, அல்லது எனக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் வரப்போவதோ தெரியா என்று நான் பயப்படுறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய மனைவி கிட்ட போயிட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. மனைவி ஒன்னாவதே சொன்ன வார்த்தை கல்லா, நீங்க அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க, அபிஷிர், நீங்க நன்மாராயம் பெறுங்க, உங்களுக்கு அப்படியெல்லாம் வராது. ஏனென்றால் ஃபவல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்க உங்களோட குடும்பத்தை சேர்ந்து நடப்பீங்க, எல்லா நலவுகளையும் செய்வீங்க, யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க. பல விடயங்களை சொல்லிட்டு வந்து லைஃப், நீங்க உணவும் அளிப்பீங்க என்பதாக சொல்றாங்க. இந்த விடயத்தில் நாங்க விலகிக் கொள்ளலாம். நாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறோமா, பயந்திருக்கிறோமா, தலை தூக்கலாத ஃபித்னாவா இருக்கிறா, எல்லாம் என்னத்தை செஞ்சாலும் கடைசியில கரத்துல ஏறுறோமா? இந்த ஹதீஸின் சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நிகழ்வு வச்சு மனைவி சொல்றாங்க, நீங்க பல நலவுகளை செய்வீங்க, அதுல ஒன்று தான் நீங்க உணவளிப்பீங்க பசித்தவங்களுக்கு. அதனால அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் சொல்றாங்க இந்த விடயத்தை. இப்ப நாங்க சாப்பாடு வந்து ஏற்பாடு செஞ்சோம். இந்த சாப்பாட்டுக்கு யார ஒன்னாவது கூப்பிடுறது? இப்ப எங்களுக்கு போவோம், எந்த வீட்டுல ஒரு கல்யாணம் அல்லது ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், அந்த மினிஸ்டர் அல்லது அந்த இதுல இருக்கிறவர் அல்லது அந்த ஆஜியார் அல்லது அந்த சல்லிக்காரன், இப்படித்தான் எங்கட மைண்ட்ல போகும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, சஹீஹுல் புகாரில இடம்பெற்று இருக்குது, ஷர்ரு தஆமி தஆமுல் வலீமா, வலீமா சாப்பாட்டிலேயே, இந்த ஹதீஸ்ல வலீமாண்டு வந்ததுக்கு நாங்க எந்த சாப்பாடையும் இதோட ஒப்பிட்டு தான் பார்க்கணும். ஷர்ரு தஆமி தஆமுல் வலீமா
வலீமான்னு சொல்றது கணவன் மனைவி நிக்காஹ் முடிச்சதுக்கு பின்னால கொடுக்கிற சாப்பாடு. ஹதீஸ்ல அந்த வலீமா என்ற வார்த்தை வருவது அந்த சாப்பாட்டுக்கு, அந்த சாப்பாட்டுல ஆக கெட்ட வலீமா எதென்றா யுத்ஆ லஹல் அக்னியாஉ வயுத்ரகுல் ஃபுகரா. நல்ல சல்லிக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு கமையில் இருக்கிற துப்பத், மிஸ்கின், ஃபகீர், ஏழைகள் எல்லாம் ஒதுக்கப்படுற சாப்பாடு கொடுத்தான் ஆக கேவலமான ஆக கெட்ட சாப்பாடு கொடு என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்ன காரணம்? நல்ல வசதியானவங்க எந்த நாளும் நல்ல கறியோடு திம்பாங்க. இன்னைக்கு இறைச்சி 3400 இல்ல, எவ்வளவு போனாலும் வசதி உள்ளவங்க தின்னுவாங்க. கோழி 1500 ரூபாய் இல்ல, எவ்வளவு போனாலும் தின்னுவாங்க. சில பேர் இருப்பாங்க, கோழி திண்டு எவ்வளோ நாள் ஆகுது, இறைச்சி ஒன்று திண்டு அந்த ஹஜ் பெருநாள் டைம்ல அந்த குர்பானி டைம்ல 1-2 பார்சல் திண்டதே இல்லாம இறைச்சி விற்கிற விலைக்கு எங்கப்பா கறி எடுக்க என்பதாக நினைச்சு கவலையோடு இருப்பாங்க. இதுக்கு பிட்டைக்கு போக தேவையில்ல, நான் கிட்ட இருந்து கண்ட ஒரு நிகழ்வை சொல்றேன். அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் அந்த தனவந்தருக்கு. கொழும்புலுக்கு இருக்கிறாரு தேவனகொட ஏரியால. இவர் ஒரு ஸ்கூல்ல பொறுப்பெடுத்திருந்தாரு. அந்த ஸ்கூல்ல ஒரு டைம் சாப்பாடு இவருடைய கையால இவருடைய செலவுல கொடுக்கிறேன். ஸ்கூலுக்கு போனாரு. போயிட்டு அந்த டைமுக்கு அந்த கிளாஸுக்கு போயிட்டு கிரேட் 3ல அந்த சாப்பாடை இவர் சேவ் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. எல்லா சாப்பாட்டையும் போட்டு கொடுக்க போகல கிளாஸ் டீச்சர் இந்த தனவந்தர்கிட்ட சொல்றாங்க, சார் இந்த பிள்ளைக்கு பிறகு வார இவங்களுக்கு பின்னால வார அந்த மாணவரை பார்த்து அவங்களோட புக்ஸ்ல கொஞ்சம் கூடுதலான சாப்பாட்டை போடுங்க. டீச்சருடைய பேச்சை கேட்டு வரும் போட்டாரு. இன்னும் கொஞ்சம் போடுங்க சார். அந்த பாக்ஸ் நிறைஞ்சி அதுக்கு அந்த பாக்ஸ்ல அந்த லஞ்ச் பாக்ஸ்ல அதுக்கு மேலுக்கு சாப்பாடு போட இயலாத அளவுக்கு சாப்பாடு போடப்பட்டுச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால அந்த தனவந்தர் கேட்டாரு டீச்சரு கிட்ட, டீச்சர் கிரேட் 3 படிக்கிற புள்ள ஏன் இவ்வளோ சாப்பாடு, அநியாயம் தானே. அந்த டீச்சர் ஒரு வேர்டு ஒன்று சொல்லி இருக்கிறாங்க. நான் அந்த இடத்துல இருக்கல, அந்த தனவந்தர் அவருடைய கையால நடந்த விடயத்தை சொன்னாரு. சொல்ல போக்கல வல்லாஹி நான் அழுதுட்டேன். அந்த டீச்சர் சொல்லி இருக்கிறாங்க, சார் இந்த சாப்பாட்டை எடுத்து இந்த புள்ள இப்ப தின்னும், தின்னுட்டு பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே பத்திரமாக வைக்கும், வச்சுட்டு பவளைக்கு தின்னும், அதை பேலன்ஸ் பண்ணி நைட்டுக்கு தின்னும். நாளைக்கு ஸ்கூல் இருந்தா தான் இந்த புள்ளையோட பௌத்துல ஒரு படி சாப்பாடு. சாட்டர்டே சண்டே சென்றா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்றா இந்த புள்ள பசியில தான் இருக்கும் சார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். கொழும்புள்ளுக்க நாங்க நினைக்கிறோம் கொழும்புள்ளுக்கு எல்லாரும் தனவந்தர்களாக பெரிய வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. ஒரு பொடி சோறு தின்றதுக்கு இல்லாம, வெள்ள சாப்பாடு எடுக்கிறதுக்கு இல்லாம, ஸ்கூல் போக இல்லாம எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாங்க கொழும்புள்ளுக்க. அப்ப இந்த மாதிரி சாப்பாடு நேரத்துல நாங்க கொஞ்சம் ஏழைகளை தேடிக்கொள்ளணும், மிஸ்கின்களை தேடிக்கொள்ளணும். ஒன்னாவது எங்கட ஃபேமிலியில உள்ள வாப்பா உமாவை ஒன்னாவது முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்கு அடுத்ததாக எங்கட சொந்த பந்தம், அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு அடுத்தபடியாக அல்ல சொல்ல இருக்கிற எங்கட மகளால இருக்கிற ஏழை மிஸ்கின்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் மத்தவங்களை தேடணும். ஏன் இந்த மிஸ்கின்கள் தின்ன மாட்டாங்க, கவலையில ஏங்கி கொண்டு இருப்பாங்க. நீங்க ஒரு நேரம் நல்ல முறையில சாப்பாடு ஆக்கி கொடுத்தா தின்னோட அல்ஹம்துலில்லாஹ், மிச்ச நாளை போற ஒரு சாப்பாடு ஒண்ணு விழுந்து இருக்குது, துஆ செய்வாங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷத்தோடும்
அவங்களோட கண்ணீர் அல்லாஹ்வுடைய அர்ஷை தட்டும். எந்த நாளும் தின்றோத்தர், எந்த நாளும் கணக்கில்லாம தின்றோத்தர். அவரை கூப்பிட்டீங்க சாப்பிட, அவருக்கு கணக்கு இருக்காது. நீங்க கூப்பிட்ட சொல்லி வருவாரு, தின்னுட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு மனையும் கொண்டு போவாரு. என்ன சாப்பாடு அங்க ஆக்கி இருக்கிறான், சென்ன சுற்றி வந்தேன் நான், இப்படி எல்லாம் வாரல்ல, என்ன செய்ய, குறைய பேசிக்கொண்டு போவாங்க. அதனால இந்த ஹதீஸ்ல வந்தத போல நல்ல சாப்பாடு, ஏழைகள் அழைக்கப்பட்ட சாப்பாடு, சாப்பாடாக கெட்ட சாப்பாடு, ஏழைகளும் மிஸ்கின்களும் புறக்கணிக்கப்பட்ட சாப்பாடு என்ற நினைவுல வச்சுக்கோங்க. புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் ஒன்று இருக்குது. ஒரு தன்னுடைய வாழ்க்கை எல்லாமே பாவத்தில் கழிச்ச ஒரு பெண், வாழ்க்கையே பாவம், ஒரு காட்டு வழியாக நடந்து வாரா. ஒரு நாய் தண்ணி தாவத்துல நாக்க தொங்க போட்டு கொண்டு இருக்குது, தண்ணி குடிக்க நாம தடுமாறிக்கொண்டு. அந்த குணமுள்ள ஒருத்தருக்கு வார நினைவில்லாது இருந்தாலும் அந்த பெண் நினைக்கிறா, இது ஒரு வாய் பேச இல்லாத ஜீவன் தண்ணி குடிக்க தடமாறுதண்டு. அவட ஷோலை எடுத்து அவ போட்டு இந்த ஸ்லீப்பர்ல கெட்டி தண்ணி எடுத்து அந்த நாய்க்கு கொடுத்ததால அவட வாழ்க்கையில செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அல்லாஹ் சுவர்க்கவாதியாக மாற்றினான். சஹீஹுல் புகாரில இருக்குது. எங்கட உம்மத்துவல் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த ஜீவனை விட கேவலம் கெட்டவங்க இல்ல, நாயை விட கேவலமானவங்க இல்ல. அவங்கள தேடி அவங்களுக்கு உணவளிச்சா நாம நிச்சயமாக சுவர்க்கம் செல்லலாம் என்றதுல எந்த சந்தேகம் இல்ல. எந்த சாப்பாட்டிலையும் ஏழைகள் மிஸ்கின்களை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது உணவு வழங்க போக்கல்ல, எப்படி உணவு வழங்குறது? குர்ஆன் சூரா தாரியாத் பேசுது. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விடயத்துல ஹல் அதாக ஹதீஸு லைஃபி இப்ராஹீம் அல் முக்ரமீன். ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஏ நபியே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விருந்தினர்களோடு அவங்க நடந்த செய்தி உங்களுக்கு வந்துச்சா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். என்ன செய்தி? ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட ஊட்டுள்ளுக்கே இருக்கிறாங்க. தடிப்பினின்னு ஒரு அறிவிப்புல 3 பேர், ஹஜரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மீகால் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் ஒரு அறிவிப்புல 9 பேர். இவங்க மலக்குமார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல மலாய்க்கமார்கள் அவங்கள உருவத்தை மாற்றி வரலாம், அல்லாஹ்வுக்கு முடியும். அப்படித்தான் வந்தாங்க. இதுல தஃப்சீர் அப்படித்தான் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஊட்டுள்ளுக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊட்டுள்ளுக்கு வந்தவங்க என்ன செஞ்சாங்க? வந்தோடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சலாம் சொன்னாங்க. நாங்களும் விருந்துக்கு ஒரு வீட்டுக்கு போனா ஒன்னாவது இங்க இது போக்களே மொபைல் போன் எடுத்து பராண்டி போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டு கூப்பிட்டு பாரு, அவரே கணக்கெடுக்காம போக்களே பராண்டி போறல்ல. குர்ஆன் எல்லாத்துக்கும் முன்மாதிரி. போக்களே அவருக்கு சலாம் சொல்லணும். சலாம் சொன்ன உடனே கால சலாம், வீட்டுல உள்ளவரும் அவங்களுக்கு சலாம் சொன்னாரு. சொன்னதுக்கு பின்னால فراغ إلى أهله فجاء بعجل سمين. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க. முள்ள போயிட்டு அவங்களோட வீட்டுல ஒரு கண்டுக்குட்டி, எஜ்ஜில் என்று சொல்றது மாற்ற கண்டுக்குட்டி, மாற்ற சின்னது குட்டி, அந்த கண்டுக்குட்டிக்கு சொல்றது. வீட்டுல இந்த ஒரு மாற்ற கண்டுக்குட்டி எடுத்து அவங்களுக்கு விருப்பமான மாதிரி நல்ல டேஸ்டான ஒரு சாப்பாட்டை உடனே செஞ்சு கொண்டு வந்தாரு. செஞ்சு கொண்டு வந்து அதுக்கு பின்னால் சொல்றாரு, فَقَرَّبَهُ إِلَيْهِمْ قَالَ لَا تَأْكُلُونَ. எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நடக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க, அவங்களும் சலாம் சொன்னாங்க, இவங்களும் பதில் சொல்லிட்டு கௌமும் முன்கரூன், இவங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாங்களே, அப்படி இல்ல செல்லாம கொள்ளாம வந்தவங்க இல்ல. இப்ப நாங்களோட சாப்பாட்டு வீட்டுக்கு போனா எங்களுக்கு அழைப்பு வந்திருக்கும். நாங்க கூட்டாளியை கால் பண்றோம், மச்சான் எந்த கூட்டாளிடா, நீ ஒன்றும் யோசிக்க தேவையில்ல, வா
அவன் அப்படியாள் இல்லடா, எனக்கு தெரியும் ஹராம். இன்னொருத்தண்ட சாப்பாடை போயிட்டு தின்றது ஹராம். எப்படி ஹராம் என்ன கடைசியில சொல்றேன் ஹதீஸ் ஆதாரத்தோட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வந்தவங்க ஒரு ஜாதி வாக்குல இருக்குது. அப்படின்னா அவங்க மலக்கு மாறுவோல் உருவத்தை மாற்றி வந்திருக்கிறாங்க. சாப்பாட்டை செஞ்சு வச்சும் நல்ல விருப்பமான சாப்பாடு தின்னல. மலக்குமார பத்தி வருது, லா அக்ல அவங்க தின்ன மாட்டாங்க, லா ஷர்ப குடிக்க மாட்டாங்க, வலா நௌம லஹும் அவங்களுக்கு தூக்கமும் இருக்காது. எனி டைம் அமல் இபாதத்துல தான் இருப்பாங்க. வந்தவங்க ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கூட்டத்தை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. வார வல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மீட் பண்ணிட்டு போகணும் என்று அல்லாஹ்வோட ஆர்டர் வந்தாங்க. இதுல படிச்ச பாடம் போயிட்டு சலாம் சொல்லோடும். அவங்களும் சலாம் சொன்னாங்க. வீட்டுல இருந்த அவங்களுக்கு முடியுமான மாற்ற கண்டுகுட்டி உண்ட நல்ல முறையில சமைச்சு கொண்டு வந்து வச்சாங்க. நாங்களும் முடியுமான மாதிரி நல்ல ஒரு வீட்டுல இருக்கிறதுலயே முடியுமான மாதிரி எங்களுக்கு முடியுமான மாதிரி நல்ல சாப்பாட்டை செய்யணும். அடுத்ததாக சாப்பாட்டு போகல இது நானும் கண்டிருக்கிறேன். அதிகமானவங்களுக்கு நடந்தும் இருக்கும். நானும் அப்படி ஒரு இடத்துல மாட்டியும் இருக்கிறேன். யார் சரி ஒரு வீட்டுல சாப்பாட்டுக்கு வர சொன்னா, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் நடந்தது. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இடம்பெறுது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் அவங்களோட சேர்த்து 5 பேருக்கு நான் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லிட்டாரு. சொன்ன உடனே ஃபதபியஹும் ரஜுலுன் அவர்களை பின்தொடர்ந்து இன்னொருத்தர் போயிட்டாரு. இந்த 5 பேரையும் சேர்த்து இன்னொருத்தர் மொல்ல பார்த்து கொண்டிருந்தார். நல்ல சாப்பாடு போறானுவல் எங்களுக்கு சொல்லல, நாங்களும் அவங்களோட போயிட்டுவோம். மொல்ல போயிட்டுட்டாரு. قال النبي صلى الله عليه وسلم فلما بلغ الباب அந்த சாப்பாட்டு வீட்டுக்கு சொன்னவர்ட வீட்டு வாசலுக்கு போன உடனே அவர்கிட்ட ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன ஹாதா தபியனா நாங்க வந்தோம், எங்களோட சேர்ந்து ஒருத்தர் வந்துட்டாரு. فإن شئت أذنت له وإن شئت رجع நீங்க விரும்பினா அவருக்கு சாப்பாடு கொடுங்க, அப்படி இல்லாட்டி அவர் அனுப்பி விட்டுருங்க, நாங்க கூப்பிடல. நீங்க 5 பேருக்கு சொன்னீங்க, நாங்க 5 பேரும் வந்தோம், அவரும் எங்களோட சேர்த்து வந்துட்டாரு, விருப்பம்னா சாப்பாடு கொடுங்க. அவர் சொன்னார், இல்லை யார சொல்லலாம், நான் அவருக்கும் சாப்பாடு கொடுக்கிறேன் என்பதாக அவருக்கும் சாப்பாடு வழங்கப்பட்டுச்சு. சொல்லாம போயிட்டு தின்றது ஹராம். எப்படி ஹராம்? நேரடியாக ஹதீஸ்ல ஹராம் என்ற வார்த்தை வரலாற்றையும் எப்படி நாங்க ஹராம் எடுக்கணும்? குல்லு முஸ்லிமின் அலல் முஸ்லிம் ஹராம். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அடுத்த முஸ்லிம் சில விடயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்குது, கண்ணியமா பாதுகாக்கணும். ஒதம்முஹு ஒத்தண்ட ரத்தத்தை சும்மா அவனை கொலை பண்ணேல நினைச்ச மாதிரி, ஒமாலுஹு அடுத்தவண்ட சொத்து செல்வத்தை சும்மா எங்களை விட்டு செல்வ மாதிரி பாவி கேளா, வஇருலுஹு அவனுடைய மானத்தை வாங்கலாம் சும்மா. இது 3 ஹராம். ஒருத்தர் 100 பேருக்கு சாப்பாடு செஞ்சாரு, 100 பேருக்கு இன்வைட் பண்ணாரு. அவரு பல மாதங்கள் பிளான் பண்ணி 100 பேருக்கு சொன்னாரு. நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களோட கூட்டாளிக்கு சொன்னீங்க, மச்சான் ஏண்ட கூட்டாளி பரவாயில்ல, நான் சமாளிச்சு கொள்றேன், எனக்கு அவனை தெரியும், ஏண்ட அம்பையாளுவா, ஏண்ட கிளாஸ்மேட், நீ வாவே பரவாயில்ல. அவர் சொல்லுவாரு, எனக்கு தனியா வரையலாடா, இன்னொருத்தன் இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வாரேன். அப்படியே வந்து வந்து அவர் 100 பேருக்கு அரேஞ்ச் பண்ண சாப்பாடு 150 பேரை ஆவிட்டா சிலவங்களுக்கு சாப்பாடு இல்லாம போகும். இந்த நேரத்துல வந்தவங்க எல்லாம் 60 பேர் திண்டிப்பாங்க, சிலவங்க திண்டிருக்க மாட்டாங்க. இப்ப இவரு தடமாறுவாரு. ஒரு முஃமினுக்கு தடமாற்றத்தை கொடுக்கிறது ஹராம். அதே போல நாங்கள் ஒரு சாப்பாடு வீட்டுக்கு போனா அடியே உட்பட யாரும் சும்மா இருக்க மாட்டோம், மொபைல கிண்டுவோம், ஏதாவது ஒருத்தனை பத்தி பேசுவோம். நாங்க அந்த மாதிரி இடத்துல என்ன சொல்லுவோம்? பெரிய இவரு பெரிய பேருக்கும் புகழுக்கும் சாப்பாடு செஞ்சாராம், சாப்பாடு போதான் போயிட்டு போல, அந்த தடமாறுறான், அங்கிட்டு கிட்டு தடமாறி கொண்டிருக்கிறான். இது யார் வழி வச்சது? 100 பேருக்கு சாப்பாடு சொன்னது, நீங்க கால் பண்ணி இன்னும் 50 பேர் ஆவிட்டு அப்படின்னு அவன் மானம் போகுது, சீரழிக்கப்படுவது. அதனால ஹராம். சொல்லாத சாப்பாட்டுக்கு போக கூடாது.
எங்களுக்கு என்ன அழைப்பு வந்தா அதுக்கு தான் நாங்க போகணும். அதோடு சேர்த்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், நாங்க ஒரு விருந்துக்கு ஒரு 4-5 பேரை கூப்பிடுறோம். கூப்பிடக்கூடிய நேரத்தில் இன்னஹு ஹலாக்கும் பிர்ரஜுல் அன் யத்குல அலைஹி நஃபரு மின் இஹ்வானிஹி ஃபயஹ்தகிர மா ஃபீ பைத்திஹி அன் யுகத்திமஹு இலைஹிம். அந்த விருந்து கூப்பிட்டவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இவர் நினைக்கிறாரு, என் வீட்டுல பெரிய வசதி இல்லையே, நோமலா தானே இருக்குது. உதாரணமாக பானை அடிக்கலும், கொஞ்சம் பருப்பை கொஞ்சம் ஆக்கி கொடுக்கலும், அதை கொடுத்தாலும் என்ன நினைப்பானுவளோ தெரியா. செல்லாம கொள்ளாம வந்துட்டானுவள். அப்படி இல்லாட்டி எதிர்பார்க்காம ஒரு ஏற்பாடு உண்டாவிச்சு, இது ரெண்டையும் கொடுத்தா என்ன சரி நினைப்பானுவளோ தெரியாது. நினைச்சால் அந்த வீட்டுக்காரர் அழிஞ்சு போகட்டும், நாசமாவட்டும். وَهَلَاكُمْ بِالْقَوْمِ أَنْ يَحْتَقِرُوا مَا قُدِّمَ إِلَيْهِمْ. வந்தவனோலும் அடே இவ்வளோ நாளை பொருள் வந்திக்கிறோம் கூட்டாளர் வீட்டுக்கு பாருண்டா, பானையும் பருப்பையும் தந்து அனுப்பிட்டான் கேவலமா பேசினா அவங்களும் நாசமாவட்டும் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே சாப்பாடு வீட்டுக்கு போனோமா, அவங்களுக்கு முடியுமான ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்களா, திண்டோமா, அவருக்கு முசாபா செஞ்சோமா, அல்ஹம்துலில்லாஹ்னு துவா ஓதிட்டு வந்துடணும். திண்டு முடிஞ்சு வந்த உடனே தின்னுட்டோம், திண்ட உடனே போனா என்ன சார் நினைப்பாங்க, அங்கே இருந்து பேசிக்கொண்டு இருந்துட்டு வீட்டுல உள்ளவன் வாரவங்களையும் கவனிக்கலாம், புட்டுவமும் போதா இவனோட திண்டுட்டு அந்த சவனெல்லாம் கிளீன் பண்ணா தான் அடுத்தவங்களையும் பார்க்கலும். இதெல்லாம் விளங்காம நாங்க எங்க கிளாஸ்மேட் எங்க நண்பர்கள் எல்லாம் செட்டாவி இப்படி ஒரு இடத்துல இருக்கிறது. கூடுமா கூடாதா என்றத குர்ஆனின் உடைய ஆயத்தின் ஆதாரத்தோட சொல்லிட்டு ஜுமா முடிச்சுக்கொள்ளும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் இப்னு கஸீர், தஃப்சீர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ், இந்த 2 பேரும் மிக பிரபலமான தஃப்சீர். இந்த 2 பேரும் இப்படித்தான் விளக்கம் சொல்றாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா இவங்களோட நிக்காஹ் நடந்து வலிமா ஒன்று கொடுக்கறாங்க. சில நண்பர்கள் சஹாபாக்கள் வந்தாங்க. வந்து என்ன செஞ்சாங்க, சிலவங்க அந்த டைமுக்கு முன்னுக்கே வந்துட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கினான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூத்தன் நபி. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க என்ன செய்யுங்க, நபியில வீட்டுக்கு அனுமதி இல்லாம போவானாம். என்ன செல்லாம கொள்ளாம போவானாம், எங்களுக்கும் சேர்த்து. இல்ல ஐயுதனலக்கும், உங்களுக்கு அழைப்பில்லையா, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு சொல்லலையா, நீங்க போவானாம். இலா தஆமின், சாப்பாட்டுக்கு அழைப்பில்லாட்டி நபியில வீட்டுக்கு நீங்க போவானாம், எங்களுக்கும் சேர்த்து. غير ناظرين إنام, அந்த சாப்பாடு ரெடி ஆகுறதுக்கு முன்னுக்க அங்க இருந்து கைவாறு போட்டு கொண்டிருக்க வேணாம். இப்ப என்ன மாஷா அல்லாஹ் ஹோல் உள்ள தான் நடக்கும். சில அவுட்டேஷன் உள்ள கொஞ்சம் வெளியே வச்சு வீட்டு உள்ள வச்சு சாப்பாடு ஆக்குவாங்க. நேர காலத்தோட போயிட்டு நாங்க அங்கே வளர்த்து கொண்டு இருந்தா அந்த ஊட்டாட்கள் தடமாறுவாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது பெரிய ஒரு சிரமமா போயிட்டு, அதுக்கு பின்னால ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுற சிரமத்தை பார்த்து அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கினான், வலக்கின் இதா துஈதும் ஃபத்குலூ, உங்களை சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட்டா அந்த நேரத்துக்கு போங்க. இதுல தான் நாங்க எல்லாரும் விடுற மிஸ்டேக். சாப்பாட்டுக்கு போடுறவங்களும் மிஸ்டேக், சாப்பாட்டுக்கு சென்னவங்களும் செய்யற தவறு இங்கே தான் ஆகுறது. என்னது, ஒரு கல்யாண ஹால்ல சாப்பாட்டுக்கு வர சொல்லியாச்சு, கார்டுல போடுறது சரியா 8:30 மணிக்கு வந்துருங்க. அங்க போன உடனே 11 மணி ஆவியும் அதுல நல்ல அமளிபாதத்தோடு உள்ளவங்க இருப்பாங்க, பக்குவமா உள்ளவங்க இருப்பாங்க, சின்ன புள்ள வீட்டுல வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஒன்றும் பாக்குறல்ல, இந்த ஹால்ல ஒரு ரூல் சொல்லிக்கிறான், 10:30 மணிக்கு தான் சாப்பாடு வைப்பானாம். நீங்க சாப்பாடு சல்லி கொடுத்தானே ஆர்டர் பண்றீங்க, சல்லி கொடுத்தானே புக் பண்றீங்க, அப்ப பேசுங்க.
நாங்க கார்டுல 8:30 மணிக்கு போட்டிக்கிறோம், சரியா 9 மணிக்கு வச்சிருங்க. இது 10:30 மணி வரைக்கும் உள்ள கறியெல்லாம் தின்னு முடிஞ்சு, வச்ச ட்ரிங்க்ஸ் எல்லாம் தின்னு முடிஞ்சு, ஒட்லாப்பம் எல்லாம் தின்னு முடிஞ்சு, கடைசியில சாப்பாடு வருவது வந்து பேலன்ஸ் ஆகி அநியாயமாக வீசப்படுவது. இதுல 2 சைடுக்கும் தவறு நடக்குது. அதுக்கு பின்னால திண்டத்துக்கு பின்னாலே நாங்க என்ன செய்யறோம்? அப்படியே இருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்படி சஹாபாக்கள் செஞ்சதால அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்கினான், ஃபைதா தஇம்தும் ஃபன்தஷிரு. நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா, அங்கே இருக்க வேணாம், உடனே போயிட்டுருங்க. அப்பதான் வீட்டாளுக்கு லேசு, அதை கிளீன் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும். எங்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான். சாப்பாடு வீட்டுல திண்ட உடனே அவங்களோட மனசு உடையாது. குர்ஆன் பேசுது. சாப்பாடு தின்ட்டீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஜார் வாரோம், உடனே பேசுங்க. குர்ஆன் ஆயத்தை ஹயாத்தாக்கின நன்மை கிடைக்கும். மறுபடியும் சொல்றேன், விருந்து பிரசாரம் சாப்பாடு எப்படி வைக்கணும், எப்படி எடுக்கணும் என்ற ஆயத்துல ஜும்மா செய்யப்பட்டுச்சு. குறிப்பாக எந்த ஒரு சாப்பாடு இருந்தாலும் கமையில எங்கட சொந்த பந்தத்துல அல்லசல்ல இருக்கிற ஏழை மிஸ்கின்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. அல்லாஹ் அர்ஷ தொடும் அவங்களோட கண்ணீர், அவங்க கேட்கிற துஆ நிச்சயமாக தொடும். எந்த நாளும் தின்றவங்களுக்கு கணக்கிருக்காது. அது நீங்க இஷ்டப்பட்டா கூப்பிடுங்க, முன்னுரிமை கொடுங்க ஏழை மிஸ்கின்களுக்கு என்றத நினைவுல வச்சு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு சொன்னாங்களோ அந்த முறையில எங்களது வாழ்க்கையை அமைச்சு எங்களது விருந்து